தமிழ் வணக்கம். நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா போட்டு செய்ய போகிறோம். சிக்கன் மசாலா போட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள், வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சைஸுக்கு. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், கருவேப்பிலை இருக்குது, வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், பெருஞ்சீரக பவுட்ரு, பெருங்காய பவுட்ரு, கரம் மசாலா பவுட்ரு, சிக்கன் மசாலா இது வச்சு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். வேறு எதுவும் போடல, பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். பொரியிட்டு போகிறோம். கொஞ்சம் ரொம்ப போடல, லைட்டாக கொஞ்சம் போட்டிருக்கோம் பெருஞ்சீரகம், சோம்பு. இப்போ இந்த இதெல்லாம் தூக்கி இந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டுருவோம். இதில் போட்டு வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், இது வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் போட்டுருவோம். போட்டு கிண்டிடுவோம். பாருங்கள், மசாலா போட்டோம். அந்த மசாலையெல்லாம் போட்டோம். வெங்காயம் வேகலை, வெங்காயத்தையுமே போட்டோம். இப்போ இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே போட்டுருவேன். போட்டு கிண்டிடுவேன். பாருங்கள், வெண்டைக்காய் வதங்கிக்கிட்டு இருக்கு. தேங்காயெல்லாம் போடாதனால நம்ம இப்படி செய்கிறோம். எண்ணெய் ரொம்ப சேர்க்காமல் தேங்காய் போடாமல் செய்கிறோம். அதனால தான் இந்த மசாலா போட்டு இந்த ஐட்டத்தில் செய்கிறோம். இந்த வெண்டைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு பாருங்கள். வேகட்டும், இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளேயே அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் அடியில் விட்டுது. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். புது காய் வெண்டைக்காய்னா வலுவழுப்பு அதிகமாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா, அந்த சட்டியில் எந்த பாத்திரத்தில் வச்சாலும் அடியில் பிடிக்கும். அதனால் இப்போ என்ன செய்யணும்னா, வேறு பாத்திரம் இப்படி மாற்றிட்டோம்னா அந்த வலுவலுன்னு குறைஞ்சிடும், வெண்டைக்காய் வெந்துடும். பாருங்கள், வெண்டைக்காய் வெந்துருச்சு. இந்த வலுவழுப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்படியே இறக்கி மூடிட்டோம்னா வலுவழுப்பு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதும் அது சரியாக வந்துடும். பாருங்கள், இப்போ இறக்குற பதம் வந்துருச்சு. கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், பொழுன்னு வந்துருச்சு. பாருங்கள், மசாலாலாம் நல்லா சொதறிடுச்சு. வெந்து நல்ல மசாலாலாம் சேர்ந்து தேங்காய் போடாமல் சாப்பிட்றதுக்கு இந்த மெத்தேடு. தேங்காய் போடாமல் சாப்பிட்டோம்னா இப்படி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா தேங்காய் போடாமல் சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கோம். பாருங்கள், அருமையான மெத்தடு. இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இறக்குற பதம் வந்துருச்சு. இறக்கிடுவோம். பரிமாறும்போது பரிமாறிக்கலாம். எப்படி இறக்கி லைட்டாக ஆற விட்டுருங்க. வேர்வை இறங்காமல் ஆற விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். தமிழ் வணக்கம்.